जय साईराम। जय गुरुदेवदत्ता। गुरुर्ब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। தியானமூலம் குரோர் மூர்த்தி, பூஜாமூலம் குரோர் பதம், மந்திரமூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷமூலம் குரோர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம். அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 15. ஸ்ரீ சமர்த்தரின் மெத்தை. பாபா சமணீஸ் என்ற பரம பக்தருடன் ஒரு பண்டிதர், அதாவது புராணிக் புவா, அக்கல்கோட்டிற்கு வந்தார். அவ்வமயம் ஸ்ரீகள் மெத்தையில் உறங்கிக் கொண்டிருந்தார். பாபாவிடம் பண்டிதர், சந்நியாசிகளுக்கு கட்டிலும் மெத்தையும் தேவையா என்று வினவினார். அப்போது சமர்த்தர் ஒன்றும் பதிலளிக்கவில்லை. சுமார் 1 மாதம் கழித்து ஒரு நாள் ஸ்ரீகள் பக்கத்து ஊரான கடப்பைக்கு சென்றார். அந்த பண்டிதரும் உடன் சென்றார். மாலை வேளையில் அந்த ஊரின் அருகில் இருந்த ஒரு மலையின் மீது சுவாமிகள் ஏறத் தொடங்கினார். சிறிது தயங்கிய பண்டிதர் சுவாமிகளிடமிருந்து விடை பெற அணுகிய போது, இரு என்று கூறி சுவாமிகள் விறுவிறுவென்று மலை மீது ஏறத் தொடங்கினார். சிறிது சிறிதாக இருட்ட ஆரம்பித்தது. அது ஒரு பனி காலமாகையால் குளிரும் வாட்டியது. குடிக்க தண்ணீரோ பசிக்கு உணவோ இல்லாமல் மலையேறிய பண்டிதர் மிகவும் களைப்புற்றார். அந்த பனியில் மலை மீது கும்மிருட்டிலும் பனியிலும் சுவாமி சமர்த்தர் ஒரு பாறையின் மீது வெற்றுடம்பில், அதாவது கௌபீனம் மட்டும் அணிவார், மல்லக்க படுத்துக்கொண்டு பண்டிதரை நோக்கி, எப்படி என் மெத்தை என்று வினவினார். அப்போதுதான் பண்டிதருக்கு தாம் சுவாமிக்கு மெத்தை எதற்கு என்று கேட்டதற்கு பாடம் புகட்டவே இந்த லீலையை சுவாமிகள் செய்தது புரிந்தது. தம் தவற்றை உணர்ந்த பண்டிதர் சமர்த்தரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். சுவாமிகளுக்கு பாறையும் மெத்தையும் ஒன்றுதான். பக்தர்களின் விருப்பத்திற்கு இணங்கவே அவர்கள் அளிக்கும் மரியாதையையும் பொருட்களையும் அவர்களது திருப்திக்காகவே உபயோகிப்பதையும் உணர்ந்து மனதார சுவாமிகளிடம் தன்னை மன்னித்து அருளுமாறு வேண்டினார். பின்னாளில் அந்த பண்டிதர் சுவாமிகளின் பரம பக்தரானார் என்பதை சொல்லவும் வேண்டுமா? குருக்கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.